ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. காசி ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. காசி ஹல்வா செய்ய போகிறோம். அதுக்கு இப்போ நான் வெள்ளை பூசணிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நீட்டாக கழுவிட்டு துருவி எடுத்துக்கலாங்க. துருவி எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். பூசணிக்காய் நல்லா துருவி வச்சாச்சுங்க. இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்துட்டேன். இப்போ இதை குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேங்க. வெண்பூசணி நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கோம். அது வேகிறக்குள்ளே அதிலேருந்து நம்ம பிழிஞ்ச தண்ணி பார்த்திங்கன்னா வெண்பூசணி சாறு இதுதான். இந்த வேஸ்ட் பண்ண வேணாம், இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அப்போ ஏன் நீங்கள் அல்வாலேயே சேர்த்துக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம ஹல்வாவில் சேர்க்கும்போது இந்த தண்ணி வத்துற வரைக்கும் ரொம்ப டைம் எடுக்கும். அந்த டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, அந்த தண்ணியை வேஸ்ட்டாக தான் நம்ம ஆவியாக ஆகிற வரைக்கும், அதாவது தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம கிளறணும். அப்படி கிளறும்போது அது வேஸ்ட்டாக தான் போகுது. அதுக்கு பதில் அந்த தண்ணியை நம்ம குடித்தோம்னா ரொம்ப சத்து வாய்ந்த தண்ணியை குடித்த திருப்தி நமக்கு இருக்கும். வெண்பூசணி சாறை வெறும் வயிற்றில் காலையில் குடிப்பாங்க. அவங்க ரெகுலராக குடிக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ நாம் இதை வேஸ்ட்டு பண்ணாமல் இது கூட பெப்பர், ஏன்னா இது குளிர்ச்சி, அதனால் கொஞ்சம் சால்ட்டு பெப்பர் போட்டு குடித்தா ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. விருப்பம் இருக்கிறவங்க அந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. பூசணிக்காய் 3 விசில் கொடுத்து நம்ம வேக வைக்கிறதா சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி நான் வேக வச்சு இப்போ ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க. காசி ஹல்வா, அதாவது வெள்ளை பூசணிக்காய் ஹல்வா செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வெள்ளை பூசணிக்காய் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே கலருக்காக ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள், டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிஞ்சு உப்பு எடுத்து போட்டு வச்சுருக்கேங்க. நெய் தேவையான அளவு, சர்க்கரை நமக்கு தேவையான அளவு, முந்திரி, திராட்சை, வெள்ளரி விதை இருந்தால் கூட போடலாங்க, ஏலக்காய் தூள். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதில் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கீ போட்டுட்ருக்கேன். கீ போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கீ சேர்த்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி, திராட்சை இதில் நல்லா ஓரளவுக்கு கலராக வந்ததுக்கப்புறம் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாங்க. இதுங்க இப்போ இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்தோம். அதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருக்கேன். இது இப்போ அப்படியே இருக்கட்டும். நம்ம ஹல்வா செஞ்சு முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் அதே பேனையே நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கீ சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பூசணிக்காவை இப்போ இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. பூசணிக்காய் ஆல்ரெடி நம்ம வேக வச்சதுனால ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமே நம்ம வதக்கிடலாம். அந்த கான்செப்டுக்காக தான் நம்ம துருவன பூசணிக்காயில் முடிஞ்ச அளவு தண்ணி எல்லாம் இருத்திட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம். இந்த மாதிரி செய்கிறதுனால ஹல்வா சீக்கிரமாக ரெடி ஆகிடும். அதோட பச்சை வாசனையும் நல்லா போயிடும். அதுக்காக தான். நீங்கள் கலருக்காக குங்குமம் இருந்தால் தாராளமாக சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இல்லை நீங்கள் கேசரி கலர் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். எந்த ஸ்வீட்டு செஞ்சாலும் நாம் ஒரு பிஞ்சு உப்பு சேர்ப்போம். அப்போ தான் நல்லா இனிப்போட டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். அந்த மாதிரி இப்போ நான் சேர்த்ததை இப்போ நல்லா கிளறிட்டு காமிக்கிறேங்க. இந்த அளவுக்கு எப்படியும் ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளே ரெடி ஆகிடும். நான் அப்பப்போ காமிக்கிறேன். இது நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், மஞ்சள் சேர்த்ததுனால மஞ்சள் வாசம் வரும்னு நினைக்க வேணாம். நம்ம நல்லா வதக்கிட்டு தான் செய்ய போகிறோம். அதனால் எந்த ஒரு ஸ்மெல்லும் வராதுங்க. கலர் பார்க்கவே சூப்பராக இருக்குது இல்லைங்களா? சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். இதை நல்லா வதக்கிக்கலாம். அப்பப்போ நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்ததுக்கு இப்போ ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் குறைஞ்சிருக்கு. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்தோம்னா கண்டிப்பாக மறுபடியும் தண்ணி விடுங்க. அந்த தண்ணி ட்ரை ஆனால் நம்மளோட ஹல்வா ரெடி ஆகிடுங்க. கரெக்டாக பக்குவமாக நம்ம செஞ்சிடலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இன்னும் நீங்கள் கடைசியாக சேர்க்கறதுனால சேர்க்கலாம். நான் இப்போ சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி விடும், நல்லா அந்த தண்ணி வற்றணுங்க. அது வரைக்கும் மறுபடியும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க.
பாருங்கள், சூப்பராக நம்மளோட வெண்பூசணி ஹல்வா ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். கொஞ்சம் தள்ளன்னு இருக்கணும். வாட்டர் கண்டென்ட் எல்லாம் குறைஞ்சிடுச்சு. ஏன்னா ஆறுனா இன்னும் இருக்குங்க. சர்க்கரை வெல்லம் எது சேர்த்து எந்த ஸ்வீட் செஞ்சாலும் நேரம் ஆகாது, கொஞ்சம் இருக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு நெய்யெல்லாம் அவ்வளோவா தேவைப்படாதுங்க. இப்போ நான் மொத்தமாகவே ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம் சொன்னேன், 20 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் நெய் வந்து அதிகமாக சேர்க்கலைங்க. ஃபஸ்ட்டு நம்ம வதக்கும்போது, முந்திரி வதக்கும்போது, பூசணிக்காய் வதக்கும்போது 2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் தான் நான் சேர்த்தேன். மொத்தம் ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துருப்பேன், அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே தேவைப்படாது. உங்களுக்கு இன்னும் நெய்யோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக சேர்த்துக்கலாம். இல்லை, இந்த அளவே போதுமானது. இப்போ இந்த ரெடியான ஹல்வாவை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. சூப்பராக அட்டகாசமாக நம்மளோட ஹெல்த்தியான வெண்பூசணி ஹல்வா, காசி ஹல்வா ரெடி ஆகிடுச்சுங்க. சிம்பிளான ரெசிபி தான். காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப செலவெல்லாம் இல்லைங்க. ஏன்னா பூசணி, பாதாம், முந்திரி விலையை விட பூசணிக்காய் விலை கம்மி தான். அதே டயத்தில் நம்ம நிறைய நெய்யெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, ரொம்ப கம்மியான நெய் தான் அது. இப்போ நான் சேர்த்த அளவு கூட சேர்க்காமே தாராளமாக செய்யலாம். ஆனால் ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. சர்க்கரை இதில் சேர்க்கறதுனால சுகர் இருக்கிறவங்க பார்த்து சாப்பிடணும். மற்றபடி இது குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு ஏற்ற ட்ரெடிஷ்னலான ஹல்வா ரெசிபிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.